ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமி சீசன் 4 உடைய எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்த்தே ஆகணும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு மேல எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காணிக்கே தன்னுடைய டீமை உருவாக்கிட்டான்றதுனால ஒரு ஹைடிங் பிளேஸ்ல ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கிங் அண்ட் குயின் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப கோல்ஸுக்கு இவன் ஒரு கிங் மாதிரி தெரியறான் இல்லையா, அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் கிங் அண்ட் குயின் சொல்லி ஜாலியா இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது காணிக்கே மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குதுன்னு நோட்டீஸ் பண்றான். என்னன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக டோரோ முட்சுகியோட தலைமையில ஒரு டீம் உருவாக்கி இருந்தாங்க இல்லையா, அந்த டீம் இவங்களை சுத்து போட்டுட்டாங்க. அதனால அந்த டீம்ல வந்த எல்லாருமே இன்னியோட உங்க கதையை நாங்க முடிக்க போறோம்டான்னு சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் யூரியும் ஈக்கினோருடைய ஃப்ரெண்டு குரோயோ இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு நிமுரோ வாஷோவை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா சிசிஜில நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் யூரி சில விஷயங்களை தேட ஆரம்பிச்சான் இல்லையா, அப்படி தேடினதுல இவனும் ஒரு கோல் தான்ற விஷயம் உனக்கு தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அதனாலதான் இவனை டைரக்டா பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு இவங்க டைரக்டா இவனை பார்க்கிறதுக்காக வந்திருக்க. இவன் உடனே சரி ஓகே உங்களுக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் யாருன்றத சொல்லி புரிய வைக்காம செயல்ல காட்டுறேன்டான்னு அடுத்த செகண்டே இவங்களை காகுனியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா உண்மையாவே இவன் காகுனியை வச்சு அட்டாக் பண்ணல. அதுக்கு பதிலா நிஷிக்கு டாக்டரை பார்க்கலான்னு போன இடத்துல ரெண்டு பேரும் புடிச்சு போட்டு போனாடி அடிச்சிருந்திருப்பான் இல்லையா, அந்த ரெண்டு பேரு தான் இவனுக்கு பதிலா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதனால என்னடா கோல்ஸோட சுத்திக்கிட்டு இருக்க, அப்பனா சரி ஓகே நாங்க சந்தேகப்பட்டது உண்மைதான், நீ ஒரு கோல் தான்றது இப்ப எனக்கு தெரிய வந்துருச்சு, அதனால ஒன்னையும் இவங்களை சேர்த்தே கொள்றோம்டான்னு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்றாங்க, இன்னொருமா பண்றாங்க. ஆனா இந்த கோல்ஸுக்கு எதுவுமே ஆக மாட்டாங்குது. ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் டக்கு டக்குன்னு இவங்க ரெண்டு பேருமே ஹீல் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையாது. இவங்க நிஷிக்கு கிட்ட அடி வாங்கினாங்களேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் டாக்டர் தான். ஏன்னா டாக்டர் அன்னைக்கு நிஷிக்கு புடிச்சிட்டு வரல, அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். அதனாலதான் நீங்க அவன் கிட்ட அடி வாங்கிட்டீங்களா, சரி ஓகே நான் உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்றேன்னு இவங்க ரெண்டு பேருக்கு அன்னைக்கு அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அடிபட்டாலும் உடனே ஹீல் பண்ணிக்கிட்டு இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஒரு கட்டத்துல யூரி இந்த குட்டி பொண்ணை புடிச்சு போட்டு கொலை பண்ற அளவுக்கு அடி அடிச்சு போட்டு வந்திருப்பான். ஆனா அடுத்த செகண்டே ஹீல் பண்ணிக்கிட்டு இவனு பின்பக்கத்துல இருந்து ஒரு அட்டாக்க பண்ணவும் இவனுக்கு எக்கச்சக்க டேமேஜ் ஏற்பட்டுடுச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு இவன் இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல. ஏன்னா இவளை புடிச்சு போட்டு அந்த அளவுக்கு இவன் அடிச்சிருந்திருப்பான். அதனால நான் யாரு என்னுடைய பவர் என்னன்றது இப்போ உனக்கு காட்டுண்டான்னு இவளுக்குள்ள இருக்கக்கூடிய காகுஜா வெளியில கொண்டு வர இதை பார்த்துட்டு குரோயோவும் இன்னும் ஏழாவதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பொதுவா காகுஜா வந்தா என்ன ஆகும், மூஞ்சிக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒன்னு ஃபார்ம் ஆகும், இல்ல ஏதாச்சும் ஒரு ஆர்மர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த குட்டி பொண்ணு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இவருடைய காகுஜா ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. அதனாலதான் இன்னும் இளவராதுன்ற மாதிரி இவர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் டோரோ முட்சுகி காணிக்கே இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா இல்லையா, அங்க என்னடா இப்ப நடக்குதுன்னு பார்த்தா காணிக்கே தான் கூட இருக்கக்கூடிய டோக்காவை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போக சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவ வயித்துல இப்ப குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சண்டை நடக்கிற இடத்துல இருந்தா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் இல்லையா, அதனாலதான் நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சேஃபா வெளியில போயிடு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். இந்த பக்கம் இவன் தனியா சண்டை போட்டுட்டு இருக்க. இவன மாதிரியே தான் இங்க இருந்து எல்லா கோல்ஸும் டீமா பிரிஞ்சு ஒவ்வொருத்தவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் நிஷிகி, ரென்ஜி, ஷூ இவங்க மூணு பேர் சேர்ந்து சூசியாவுடைய டீமை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. தேர்ட் வார்டோட லீடர் கூட வந்திருக்கக்கூடிய டீம் நம்ம அரிமாவுடைய டீம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மத்தபடி இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சில பேர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தனித்தனியா எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்தா நடுவுல இந்த குழந்தைங்க எல்லாம் மாட்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஹீனாமி கூட இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவ தன்னுடைய காகுனியை யூஸ் பண்ணி மினிடி இருக்கவங்களை அட்டாக் பண்றா. ஆனா அதையும் மீறி ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வரவும் டோக்கா டக்குன்னு குறுக்க வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு நீங்க இருந்து கிளம்பு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா காணிக்க என்னதான் இவளை இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லியிருந்தாலும் இவளுக்கு இங்க இருக்கக்கூடியவங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. அதனாலதான் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புனி இவங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்க. வாடி வாடி சக்காலத்தி, இன்னைக்கு உன நான் கொல்லாம விட மாட்டேன் முன்னாடி இருந்து ஒரு டைலாக் கேக்குது. யாரான்னு பார்த்தா டோரோ முட்சுகி தான். அதனால இவளை பார்த்ததும் இவையே என்ன சக்காலத்தின்னு சொல்றான், நான் தானே இவளை சக்காலத்தி சொல்லணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவ கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக. இன்னொரு பக்கம் அடி வாங்கி கிடக்கக்கூடிய யூரி தன்னால மூச்சு விட முடியலன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் உடனே ஹீல் பண்ணிக்கிற அளவுக்கு இவன் ஒன்னும் பர்ஃபெக்டான கோல் கிடையாது இல்லையா, அதனாலதான் இப்படி இவன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இவன் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும் போது குரோயிவா அந்த டீமனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நிக்கிறாரு. ஆனா இவர் தனியா சண்டை போட்டா கண்டிப்பா செத்து போயிடுவாருன்றதுனால இல்ல நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு மூச்சு விட முடியலனாலும் இவர் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணு இவர் அடின்னு அடிச்சு விட்டா. ஏன் ஒரு கட்டத்துல தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்க போறேன்னு ஒரு அடிக்க வர நேரத்துல டக்குனு இவருடைய கை துண்டா போகுது. ஏன்னா தன்னால முடியலனாலும் எப்படியாச்சும் இவரை
காப்பாத்தணுன்றதுக்காக யூரி குறுக்க வந்து இவருடைய கையை வெட்டி கடாசிந்திருப்பான். ஆனா இவனுடைய காகுஜா ஃபார்முக்கு முன்னாடி இவெல்லாம் ஒரு தூசு மாதிரின்றதுனால இந்த குட்டி பொண்ணு இவனை அசால்ட்டா அடிச்சது மட்டும் இல்லாம ஒன்னதாண்டா இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா நான் சாப்பிட போறேன்னு வாய்க்குள்ள தூக்கி போட்டு முழுங்கிட்டா. ஆனா இவ்வளவு அமுளி திமுளி நடக்குது, இதை பத்தி இவன் கண்டுக்கிறானா பாருங்கன்ற மாதிரி அடுத்து இந்த குட்டி பொண்ணு குறையவை தூக்கி போட்டு முழுங்க போற நேரத்துல கூட இங்க என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காம இந்த நிமிர வாஷு ஜாலியா உட்காந்து புக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனாலவோ என்னவோ தெரியல வாய்க்குள்ள போன நம்ம யூரி இருக்கான் இல்லையா, அவன் இன்னும் உயிரோட தான் இருந்திருக்கான் நாட்டுக்கு. அதனால இவன் தன்னுடைய காகுனியை யூஸ் பண்ணி இவளுடைய உடம்பு கிழிச்சுக்கிட்டு வெளியில வர இந்த பொண்ணு எட்ட வந்திருப்பா. ஏன்னா அதுல இருந்தா இவளு இறந்து போயிடுவா இல்லையா. அதனாலதான் இவன மாதிரி இவ வெளியில வந்த அடுத்த செகண்டே உன்னை இன்னைக்கு நாங்க கொல்லாம விட மாட்டோம்னு இவளும் இவளுடைய அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்துல இவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த அட்டாக்ல இவனுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இவனுடைய காகுஜா மூலியமா ஒரு ஷீல்ட ஒன்னு கிரியேட் பண்ணி இருப்பான். அதனால இவன் ஷீல்ட யூஸ் பண்ணி தப்பிச்சிடான்றத பார்த்ததும் சரி ஓகே இந்த தடவை நாங்க பண்ணக்கூடிய அட்டாக்ல இருந்து இவனால தப்பிக்க முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனுடைய அட்டாக்கால இவனுடைய ஷீல்டுக்கு எதுவுமே ஆகலன்றதுனால அசால்ட்டா இதை வச்சுக்கிட்டே இவங்களுக்கு பக்கத்துல வந்தவன் ஒரே ஸ்லாஷ்ல இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு துண்டா வெட்டி கடாசிட்டு டைரக்டா ஓடி வந்து குரோயுவா உங்களுக்கு எதுவும் ஆகல நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது லைட்டா நல்லா தான் இருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் செமையா டேமேஜ் இருக்குது, அதனால கொஞ்ச நேரத்தில் நான் இறந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா. ஏன்னா உன்னுடைய அப்பா இறக்கும் போது நானுமே அந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால சாகிறதுக்கு முன்னாடியாச்சும் என்ன மன்னிச்சிருப்பான்னு கேட்க, இல்ல தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க. அதனால நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த நிமிர பாஷு சும்மா இல்லாம டக்குன்னு ஒரு குயின் கேப் எடுத்துட்டு வந்து இவருடைய கழுத்துல இறக்கி வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு செம்ம போர் அடிக்குதுன்னு இவரை போட்டு தள்ளிட்டான். அதனால இப்படி இவன் பண்ணதை பார்த்ததும் என்னென்னலாம் பீப் வார்த்தை போட முடியுமோ அந்த அளவுக்கு பீப் வார்த்தையை போட்டு இவனை கேவலமா திட்டிட்டு உன நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்தவும், ஹோ நீ என்ன கொல்ல போறியாப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்ன கொல்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும்டான்னு இவனுடைய கழுத்தை வெட்ட போற நேரத்துல இவனை யாரோ பின்பக்கத்துல இருந்து போட்டு தள்ளிட்டாங்க. யாரான்னு பார்த்தா இவங்க எல்லாமே கோல்ஸ்னு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம 20th வார்டோடைய ஹெட் தான். ஆனா இவன் ஏன் இத்தனை நாளா இவர் கொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் தானே இவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து இவங்க கோல்ஸ்னு சொல்லி போட்டு தள்ள சொன்னான். அதனாலதான் இவன் மேல இவருக்கு பெருசா எந்த ஒரு சந்தேகமும் இத்தனை நாள் வரைக்கும் வரல. இருந்தாலும் இவர் இன்னைக்கு திடீர்னு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இல்லையா, அதனாலதான் யார் உங்களுக்கு இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னது, நீங்க எப்படி கரெக்டான டைமுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கவும் எனக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணாம்பான்னு இந்த இடத்துல வீடான மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை இவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பையனை ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, எங்கன்னா ஆக்ஷன் நடக்கிற இடத்துல சவுண்ட பிளே பண்ணி விட்டு ஐசிஏவுக்கு ஹெல்ப் பண்ணி இருப்பான் இல்லையா, அந்த பையன் தான் இந்த பையன். பட் இவன் யாரு எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு பார்த்தா இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னடா இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் வேற யாரும் கிடையாது, இறந்து போயிட்டு தான் நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காணிக்கையுடைய ஃப்ரெண்டு ஹீடே தான். ஏன்னா இவன் உண்மையாவே அன்னைக்கு இறக்கலாம் இல்ல, இவனை ஆபரேட் பண்ணி காப்பாத்திட்டாங்க. அதனாலதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காணிக்கைக்காக மறைமுகமா நிறைய விஷயங்கள்ல இவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படிதான் இன்னைக்கு இவங்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அதாவது ஒருத்தனை போய் காப்பாத்தணும்னு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சக்காலத்தி சண்டை செம்மையா நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம டோரோவுக்கும் முட்சுகிக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சண்டை இந்த இடத்துல நல்லா செம்மையா போய்கிட்டு இருக்குது. ஏன் ஒரு கட்டத்துல முட்சுகி தான் கையில 2 கத்தி வச்சிருந்தா இல்லையா, அந்த கத்தியை வச்சு டோக்காவை ஒரு கல்லுல வச்சு லாக் பண்ணிட்டு நீ குறுக்க வராம இருந்தா ஐசு எனக்காக இருந்திருப்பாரு, இந்த சண்டையும் நடந்திருக்காது, எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். ஆனா நீ குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இவங்களை புடிச்சு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இதே நேரத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்த டீம் கூட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்தவங்களை அடிச்சு போட்டுட்டு உங்களை எங்களுக்கு கொல்றதுக்கு மனசு இல்ல, ஏன்னா எங்களுடைய கிங் இப்ப யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு நாங்க உயிர் பிச்சை கொடுக்கிறோம், இங்க தப்பிச்சு போயிடுங்கன்னு இவங்க யாருமே வந்திருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாம வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய காணிக்கை இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா இவன் கூட ஹியூமன்ஸ் எல்லாம் சண்டை போடுறதுக்கு வரல, அதுக்கு பதிலா இந்த புதுசா ஒரு டீம் உருவாக்குனாங்க இல்லையா, அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒன்னை கோல்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க உடனே தன்னுடைய காயத்தை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே காணிக்கையை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க எல்லாருக்குள்ளயும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரீசியோடைய காகுனிய மாதிரியே காகுனிய இருக்குது. அதனாலதான் இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹே கைஸ் நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, எனக்கு இவனுக்கு தீர்க்க வேண்டிய ஒரு சின்ன கணக்கு இருக்குது, அதை நான் முடிச்சுக்கிறேன்னு இவனை அட்டாக் பண்றதுக்கு ஜூசு ஆர்மரை போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டான். பட் இவனுக்கு இவனை அட்டாக் பண்ணணும்னே தோணல. இருந்தாலும் இப்ப வேற வழி இல்ல இல்லையா, இவனை அட்டாக் பண்ணாதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அதனால சரி வா ஒரு கை பார்த்துலான்னு இவனுக்கு 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கும் போது காணிக்கைக்கு எக்கச்சக்கமான அடிபடுது. ஏன்னா ஜூசு எப்பயுமே தன்னுடைய ஆர்மரை புதுசா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால இவனுடைய ஆர்மர்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு பத்த மாட்டேங்குது, எல்லா கோல்ஸ் ஈஸியா அட்டாக் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள வைக்கணும்னு புதுசா உள்ள இந்த ஆர்மர்ல செட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால அதை வச்சுக்கிட்டு இவன் செம ஸ்பீடா மூவ் பண்ணி இவனை புடிச்சு போட்டு போன
பயங்கரமான அடி அடிக்க ஒரு கட்டத்துல அடி வாங்கி யார்ல பறக்கும் போது கானைக்கு இங்க இருக்கக்கூடிய டோக்காவுடைய நிலைமையை பார்த்துட்டான். ஏன்னா டோரா அந்த பக்கம் அவளை லாக் பண்ணி வச்சு ஏண்டி குறுக்க வந்து அடிச்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்ததும் இவன் கூட இப்ப எனக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல, என்னுடைய டோக்காவை நான் காப்பாத்தணும், என்னுடைய குழந்தைய நான் காப்பாத்தணும்னு தன்னால நடக்க முடியலனாலும் தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோராவுடைய டீம்ல இருக்கவங்களா இருக்காங்க இல்லையா, இவனை நம்ம கொல்லணும், நம்மளுக்கு வந்து ஆர்டரே அதுதான், இவனை கொல்லணும் ஆமா இவனை கொல்லணும்னு ஏதோ ரேப் சாங் பாடுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவங்க அடுத்த செகண்டே காகுனியை வச்சு இவனை சதக்குன்னு குத்தி கொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய டோராவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ ஆர்டரே கொடுக்காம இவங்க பத்தி அட்டாக் பண்றாங்க இல்லையா, அதனாலதான் அடே நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கடா நிறுத்துங்கடான்னு சொல்ல போற நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய டோக்காவும் இல்ல இப்படி நடக்க கூடாதுன்னு கத்தவும், இப்ப கூட நீதிக்கடி குறுக்க வந்து கத்துற, நான் தான் கத்து பண்ணி இவளுக்கு அடி அடிக்க இதை எல்லாத்தையும் அடி வாங்கி கடக்கக்கூடிய காணக்கையை பார்த்துட்டு டோக்கா 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 இப்படின்னு டோக்காவுடைய பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த நிலைமையில கூட ஏன் அவர் என் பேரை சொல்ல மாட்டாரு, உன் பேரை எதுக்கு சொல்றாருன்னு கொஞ்சம் கோவப்படும் போது டோக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காணக்கையும் மைண்ட் லெவல் கனெக்ஷனுக்குள்ள போயிடுறான். ஆனா இந்த இடம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு முன்னாடி இது வரைக்கும் இவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா காணிக்கையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் காணிக்கை ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டியில இருப்பான். அதனாலதான் அந்த வித்தியாசமான பர்சனாலிட்டி எல்லாருமே இவங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது மாஸ்க் மேனு கிட்ட ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சு ஒரு வித்தியாசமான ஃபார்முக்கு மாறின காணிக்கை இருக்கான் இல்லையா, அவன் இவங்கிட்ட இங்க பாரு காணிக்கை நீ இப்படியே இருந்தீனா சரி வராது, நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காப்பாத்தணும்னா சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணும், அதனால உன்னுடைய ஃபார்ம் அன்லிஸ்ட் பண்ணி எல்லாருமே காப்பாத்துன்னு சொன்ன அடுத்த செகண்டே இவன் மைண்ட் லெவல் கனெக்ஷன்ல இருந்து வெளியில வர இவனுக்கு முன்னாடி ஒரு சென்டிபீட் ஒன்னு மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்திருக்கும். அதனால இத பார்த்துக்கிட்டே தன்னுடைய லாஸ்ட் ஃபார்மை பத்தி யோசிச்சவன் என்ன நினைச்சானோ தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி இருக்கவங்க எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்க அட்டாக் ஆன் டைட்டன்ல எப்படி எரின் ஃபவுண்டிங் டைட்டன் உருவத்துக்கு மாறுவானோ அதே மாதிரி காணிக்கை இந்த இடத்துல ஒரு கொடூரமான ஒரு உருவத்துக்கு மாறுறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யாரெல்லாம் தனக்கு தொல்லை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அந்த பெரிய உருவத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் செத்து போய் கிடக்கக்கூடிய நிமுர வாஷம் இருக்கான் இல்லையா, அவன் டக்குன்னு எழுந்துகிட்டு நான் நினைச்சது நடந்துருச்சு, என்னோட டிராகன் வெளியில வந்துருச்சு, இதுக்கப்புறம் யாராலையும் என்னுடைய பிளானை தடுக்க முடியாதான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க உண்மையாவே காணிக்கை தன்னுடைய ஃபைனல் ஃபார்மை எந்த மாதிரி எடுத்திருக்கிறான்னு பார்த்தா அந்த டோக்கியோ சிட்டியை கவர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய டிராகன் ஃபார்மை தான் எடுத்திருப்பான். அதனாலதான் இந்த டிராகன் ஃபார்ம் இவன் பிளான் பண்ண மாதிரி வெளியில வந்ததுனால இதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தடுக்க முடியாதான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இந்த எபிசோட் பார்த்தது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தையும் டவுட்டையும் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராகன் ஃபார்ம் வெளியில வந்துருச்சு ஓகே, பட் இது பாக்குறதுக்கு டிராகன் மாதிரி இல்லையடா என்னடாதுன்னு கேட்டீங்கன்னா இது உண்மையாவே சென்டிபீட் தான், அதாவது பூரான் இருக்கு இல்லையா, அந்த பூரானை பார்த்து தான் காணிக்கை தன்னுடைய லாஸ்ட் ஃபார்மை அன்லிஸ்ட் பண்ணியிருப்பான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காகுஜாவை எப்படி ஆர்மர் டைப் அப்புறம் வெப்பன் டைப்பா யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் காணிக்கை தன்னுடைய டிராகன் ஃபார்மை இந்த மாதிரி சென்டிபீடோட உருவத்துல எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம காணிக்கை மாதிரியே ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதாவது அந்த புது டீம்ல இருக்கிறவங்க அவங்களை எல்லாரும் யாரா உருவாக்குனா எப்படி அவங்க இந்த மாதிரி மாறினாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமோ டாக்டர் கானோ தான். ஏன்னா அந்த டாக்டர் கானோ ரீசியோடைய காகுனேவை காணிக்கைக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய சாம்பிளை எடுத்து அதே மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை உருவாக்கிட்டாரு. அதனாலதான் காணிக்கையை போட்டு தள்ளுற நிலைமைக்கு அட்டாக் பண்ணணும்னா ரீசியோடைய காகுனேவால மட்டும்தான் முடியும்னு இந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த காகுனேவை கொடுத்து அட்டாக் பண்ண வச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபாதர்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அதாவது அமானுடைய ஃபாதர், அவரு தான் இவங்களை எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இருப்பாரு. ஏன் இன்னும் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி க்ளோன் மாஸ்க போட்டுக்கிட்டு நிறைய மனுஷங்க வந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அவங்களையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா அந்த ஃபாதர் தான். ஆனா அந்த ஃபாதர் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவங்களுடைய முகத்துல மாஸ்க் போட்டுருக்கணும். அதுக்காக தான் அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்ணுலையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க. சோ கைஸ் இப்போ நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் அப்புறம் நம்ம நீங்க பார்த்த எபிசோட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா இல்லையான்றது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.